துணை முதல்வர் உதயாநிதி அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பிஜேபி கட்சியை சேர்ந்த நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் உட்பட அனைவரும், அதேபோல அனைத்து கட்சிகளை சேர்ந்த, அதாவது நாங்கள் நேரடியாக சென்று பத்திரிகை கொடுத்த அத்தனை கட்சி தலைவர்களும், காங்கிரஸ் கட்சியில செல்வ பெருந்தகை உட்பட, அதே போல சீமான் உட்பட அனைத்து தலைவர்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ட்விட்டர்ல தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து தலைவர்களும் கேப்டன் அவர்களுக்கு ட்விட்டர் மூலமாக அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலிருந்து இப்போ நம்ம 6:15 ஆச்சு, இப்போ வரைக்கும் தொடர்ந்து மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் வர இருக்காங்க. கேப்டன் மேல அவங்க வச்சிருக்கிற அந்த அன்பு, பாசம், நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கேப்டன் மறைஞ்சு 2 ஆண்டு முடிஞ்சு இன்றையிலிருந்து 3ஆம் ஆண்டு துவங்குது. இன்னும் மக்கள் யார் மனதில் இருந்தும் கேப்டன் நீங்கவில்லை என்பதற்கான அடையாளம் தான் இது. வருபவர்கள் எல்லாரும் கண்ணீர் அஞ்சலி, மலரஞ்சலி செலுத்தி கேப்டனுக்கு தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களும் இன்றைக்கு தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அதனால நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும், ட்விட்டர் மூலம் அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும், தொலைபேசியின் மூலம் அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் அனைவருக்குமே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக்சுவலி சிஎம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே வர வேண்டியது, நேற்று வந்து கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று உதயாநிதி சொன்னார். அதனால தான் அப்பா வர முடியல, நான் வந்தேன், எனக்குமே உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நேராக வந்து அஞ்சலி செலுத்தணும்னு தான் வந்தேன்னு சொன்னார். அதனால ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை தான், யாரும் வரக்கூடாதுன்னு யாருக்கு நிச்சயம் இருக்காது. ஏன்னா கேப்டன் வந்து எல்லாராலையும் நேசிக்கப்பட்டார், அதுக்காக தான் அதை சொல்றேன்.